போயும் உனக்கு இறக்கம் இல்லையா? போட்ட முத்தை எடுக்க மனசு இல்லையா? உன் கோவம் இன்னும் தீரலையா? அடி நாக கருமாறி, உனக்கு போக மனசு இல்லைன்னா என் உடம்புல வந்து இறங்கு. அவன் உடம்புல போட்ட முத்தெல்லாம் நான் உள் வாங்கிக்கிறேன். என் உடம்புல வந்து இறங்கு. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அப்பா சாமி, என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நான் வெளியே போறேன், பிரதர் கிட்ட சொல்லிடு. அம்மா, ராஜேஸ்வரி அம்மாக்கு அம்மா ஓட்டு இருக்கு, இப்படி தனியா விட்டு போறீங்களே. தனியா விடாம அவ கூட சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆட சொல்றியா? ஏய், இது தொத்து வியாதி, ஒட்டுவா ரொட்டி. என் கிட்ட இருந்து அவகிட்ட போச்சு, அவகிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுன்னா என்னால முடியாதுப்பா. நான் ஹோட்டல்ல ரூம் போட்டேன், ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். சொல்லிடு. அம்மா, இந்தாம்மா கருமாரியம்மன் கோயில் தீர்த்தம். பாத்தியம்மா, உன்னை எல்லாரும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மேல யாருக்கும் காட்டினியே, இப்ப என்ன ஆச்சு? பரவாயில்லம்மா, கொட்டுறது தேளோட குணம், தாங்கிக்கிறது என்னோட குணம். கவலைப்படாதம்மா, மனசுல அம்மனை சுமக்கிற, உடம்புல அம்மைய சுமக்கிற. உன் பாரத்தை இறக்கி வைக்க பாளையத்தம்மன் வருவா. போட்ட முத்தை எடுக்க கோட்டை மாரியம்மன் வருவா. கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே, கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்கிருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராய கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது வச்சு அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து மாடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க. சந்து லந்து? நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ் இதுதானாடா? What is this? Without informing, நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. போலீஸ் பார்த்தா என்ன ஆகுறது? Don't worry, we came to talk about new business. What new business? உங்க தமிழ்நாட்டுல துர்காபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க கோட்டை மாரியம்மன் ஒரு டெம்பிள் இருக்கா? எஸ் எஸ். அங்க இருக்கிற அம்மனோட கண்மலர்
ஐ வெரி பவர்ஃபுல். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண் மலர் எங்களுக்கு வேணும். $1 million ஆஃபர். மிஸ்டர் நிக்கோலஸ், எங்க ஊர்ல மனுஷங்களை கடத்துறது தான் கஷ்டம், தெய்வங்களை கடத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்ட கண் மலர நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். என்னதா? ஒண்ணுமில்ல, கண்ணுல தூசு விழ பாக்குது. ஏமா, உனக்கு என்ன எங்களை மாதிரி சாதாரண கண்ணா? வெள்ளி கண்ணு, அதுவும் 1000 கண்ணு. அதுல போய் தூசி எப்படி விழும்? விழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, பரமபதம் பாதையில நிக்குது. 4 1 2 3 4. ஆத்தா, என்னது இது? உன்னை கொத்த வேண்டிய பாம்பு சர்றன்னு கீழே இறங்கிடுச்சு. அம்மாடியோ, அது பாம்பு இல்ல, நல்லா பாரு, ஏணி. இது பாம்புதான். நீ மந்திரம் போட்டு ஏணி ஆக்கிட்ட. இப்படி அழுகு நீ ஆட்டம் ஆடினா நான் ஆட்டத்துக்கே வரமாட்டேன் போ. சரி சரி, கோவப்படாத. விளையாட்டு தானேன்னு கொஞ்சம் விளையாடு பார்த்தேன். மறுபடியும் ஏணிய பாம்பாக்கிட்டா போச்சு. ஐயோ, ஆத்தானா ஆத்தாதான். எனக்காக விட்டு கொடுத்துட்டியே. விட்டும் கொடுப்பேன், சமயத்துல விட்டும் பிடிப்பேன். என்ன சொல்ற? இது பாரு, ஏதேதோ சொல்லி என் தலைய ஏன் உருட்டுற? நான் உருட்ட போறது உன் தலையே இல்ல. ஐயோ, எனக்கு உங்க தலை. என்ன, என் தலை வேணுமா? நானே தலை ஒரு அவசரத்துல கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து தலைகளான்னு உளறி. அதுக்கு இல்லங்க, அம்மன் தெரிசூலம் உங்க தலையை வெட்டின மாதிரி கனவு கண்ட. ஏண்டி, உங்க அம்மா கையில இருக்கிற சூலம் என்ன AK-47 தலையை எடுக்கிறதுக்கு? உங்க மம்மி கையில இருக்கிறது வெறும் டம்மி. ஏதோ அட்மாஸ்பியருக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூலத்தலை தலையில்லடி. நகத்தை கூட வெட்ட முடியாது. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. Where are you going? What are you doing? Going எங்க போனாலும் staying உங்க கூட தானே. அத நினைச்சு சந்தோஷப்படு. அவ தாண்டி சுத்தமான அக்மார் பத்தினி. ஓகே? வாட்? வெள்ளக்காரன் மரத்துல பேப்பரை கண்டுபிடிக்கிறான், கப்பலை கண்டுபிடிக்கிறான். நம்ம ஆளுங்களை பாரியா, மரத்துல கண்ணை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஹலோ, நான் மனுஷன் கண்ணே தோன்றவன், மர கண்ணை விட மாட்டேன். யோ, யாரே நீ? நான் தண்ணி குடிக்கிறதே தடுக்கிற? சாமி, இது தண்ணி இல்ல, ரத்தம். ரத்தமா? என்னையா உளற? ஆத்து தண்ணிய போய் ரத்தங்கிற? உனக்கு நான் பைத்தியமா? ரத்தத்தை போய் தண்ணிங்கிறிய, என்ன நம்ப மாட்டியா? இப்ப பாரு.
நீ யாரு? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாருங்கிறத நான் சொல்றேன். கண்ணெடுக்க போய் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க. நான் கண்ணெடுக்க போனது உனக்கு எப்படி தெரியும்? உன் வரலாறே எனக்கு தெரியும். அந்த கண்மலரை எடுக்கத்தான் ரொம்ப நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு பெரிய மந்திர சக்தி இருக்கு. நீ நினைச்சா எப்போ கண்மலரை எடுத்திருக்கலாமே. அந்த எல்லைக்குள்ள போக முடியாத சாபம் எனக்கு, ஆனா அது உன்னால முடியும். அட நீ வேற. அம்மனோட கண்மலரை தொட்டதுக்கே ஷாக் அடிச்ச மாதிரி அம்மன் சக்தி என்ன தூக்கி அடிச்சிருச்சு. என்னால முடியுன்ற நீ? கவலைப்படாத, ஒரு நாள் அம்மனோட கண் கட்டப்படும். அன்னைக்கு அம்மனுக்கு சக்தி இல்லாம போயிடும். அப்போ நீ கண்மலரை எடுத்துடலாம். ஆஹா, அது இன்னைக்கு? அந்த நாள் வரும்போது நானே சொல்றேன். ஆனா ஒண்ணு, கண்மலரை எடுத்தா எனக்கே கொடுத்துடணும். சத்தியம் பண்ணு. அது நான் ஏற்கனவே கண்மலரை ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்கறதா பிசினஸ் பேசிட்டேன். அவங்கிட்ட கண்மலரை கொடுத்தா வெறும் பணம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். என்கிட்ட கொடுத்தா அதோட மந்திர சக்தியும் கிடைக்கும். பணம் வேணுமா இல்ல மந்திர சக்தி வேணுமா? ஓகே, கண்மலரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். அடடா, உங்க கைய நீட்டினா தங்கமா கொட்டுதே. உங்க சக்திக்கு முன்னால ஓம் சக்தியால என்ன பண்ண முடியும்? எப்படியாவது கண்மலரை கொண்டு வந்து கொடுத்துடுறோம். என்ன பிரதர்? நீ சொல்லிட்ட, அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கா? ஜே, என் சிஸ்டர் தங்கத்தை பாத்துட்டா. இனிமே என்ன வீட்டுல தங்க விட மாட்டா. கண்மலரை எடுத்துட்டு வரலன்னா டார்ச்சர் பண்ணிடுவா. அப்போ என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நான் வரேன். பார்ட்டி என்னது? பொட்டி ஒண்ணுதா? நீச்சபங்க ராஜ யோகம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.